அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள ஏக வல்லவனான வல்ல இறைவனை போற்றிக் கொண்டவனாக என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். தமிழ்நாடு ஜமாத்து உலமா சபை தமிழ்நாடு முழுவதும் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து அதை திரும்பப்பட கோரியும் நடத்தக்கூடிய பொதுக்கூட்ட வரிசையில சென்னை மாவட்ட ஜமாத்து உலமா சபையின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மௌலவி பி.எஸ். சாவரமீன் சாஜி அலவர் உள்ளிட்ட உலமா பெருமக்களை இங்கே மிக சிறப்பான முறையில நாடாளுமன்றத்தில் வீடு கொண்டு மோடி ஆட்சியை கரிகலங்க வைத்த ஒரு பேரவரை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமைக்குரிய சகோதரர் ராசா அவர்களுடைய உரை, அவர்களுடைய உரையை நீங்கள் எல்லாம் கேட்க விரும்புவது போல நானும் கேட்க விரும்புகின்றேன். எனவே சுலபமாக என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்வது இந்த காலத்திற்கு தேவையானது என்று நினைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் செல்வமை உள்ளிட்ட தலைவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமா. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்று நான் அதை சொல்ல மாட்டேன், வக்ஃப் ஒழிப்பு சட்டத்தை பாஜக அரசு நிறைவேற்றி இருக்கின்றது. மிகப்பெரிய பெரும்பான்மை பாஜகவுக்கு இருக்கின்றது. ஆனால் மக்களவையில இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 288 வாக்குகளும் எதிராக 232 வாக்குகளும் ஆக 56 வாக்குகள் வித்தியாசத்திலேதான் மக்களவையில இந்த மசோதா சட்டமாக ஏற்றப்பட்டது. மாநிலங்களவையில பார்க்கும்போது அந்த வித்தியாசம் குறைகிறது. 128 வாக்குகள் இந்த மசோதாவுக்கு ஆதரவாகவும் 95 வாக்குகள் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பாகவும் ஆக 33 வாக்குகள் வித்தியாசத்திலேதான் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த வக்ஃப் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பாக வீறு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒரு நிகழ்வை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலை அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா ஃபஸ்லுர் ரஹீம் முஜதீதி அவர்கள் சென்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முதலமைச்சரும் நேரம் கொடுத்தார். தலைமைச் செயலகத்தில் அந்த சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்புல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இருந்தார்கள் என்ற நினைவு எனக்கு உண்டு. அப்போது முஜதீதி அவர்கள் இது எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம், இதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், we will stand with you அப்படின்னு சொன்னார். நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த அடிப்படையில இந்த சட்டத்தை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவில் மிக சிறப்பாக சிறுபான்மையினருடைய
வாதங்களை சரியான முறையிலே எடுத்து வைக்கக்கூடிய வகையில நம்முடைய அருமை சகோதரர் ராசா அவர்களையும் புதுக்கோட்டை அப்துல்லா அவர்களையும் அந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில இடம்பெற வைத்தார்கள். நாங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராசா அவர்களை சந்தித்து இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்று நாங்கள் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி அவர் தயாராகி எங்களுக்கு வரும் போயிருக்கார். இந்த சட்டத்துல என்னென்ன தவறு இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த வக்ஃபு சட்டத்தை திருத்த சட்டத்தை பற்றி அக்குவேறு ஆணிவேராக ஆய்வு செய்வதனுடைய விரைவு வக்ஃபு அந்த ஜாயின்ட் ட்ரிபியூனல் அதாவது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி இந்தியாவோடு பயணம் செய்தது தமிழ்நாட்டுக்கு உள்ளது. அப்போதும் கூட மிக தெளிவாக நமக்காக வாதித்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைப் செயலாளர் ராசா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவரே நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொன்ன அந்த உரை உங்கள் அனைவருக்கும் அச்சடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அந்த உரையை படித்து பாருங்கள். அதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியை கூட்டு நாடாளுமன்ற குழுவை மோடி அரசு அமைத்தது. பெரும் செலவிலே இந்தியா முழுவதும் பயணம் செய்தார்கள், மக்களிடம் கருத்து கேட்டார்கள், பரிந்துரையை கொடுத்தார்கள். ஆனால் அந்த குழுவிலே இடம்பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய கருத்துக்கள் அனைத்தையும் விருந்தளித்து செய்துவிட்டு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி எதற்கு மக்கள் வைக்கணும் தேவையான செலவானது. ஒரு பாசிச அரசாங்கத்தினுடைய நிலை எப்படி இருக்குமோ அதைதான் பாஜக அரசு செய்திருக்கிறது. நாடு எப்படி போகிறது என்பதை பற்றி ராசா அவர்களுடைய உரையினுடைய இறுதி பகுதியை படித்து பாருங்கள். உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அச்சிடப்பட்ட அந்த உரையினுடைய இறுதி பகுதியை படித்து பாருங்கள். இந்தியாவினுடைய முதல் பிரதமர் மதசார்பின்மைக்கு ஒரு அப்பலுக்கேற்ற உதாரணமாக திகழ்ந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படியே இந்த நாடு பாசிசத்தினுடைய வழியில எப்படி இத்தாலியிலே பாசிசம் எந்த அளவுக்கு தீமைகளை செய்ததோ அந்த தீமைகள் இந்த நாட்டிலே நடைபெறும். அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு இருக்கிறது என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாமும் சொல்கிறோம், இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றி முஸ்லிம்களுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய உங்கள் கனவு, உங்கள் சட்டம் லட்சக்கணக்கான மாசாக்கள், லட்சக்கணக்கான சங்கீதங்கள் இவர்களெல்லாம் பக்கபலமாக இருப்பார்கள். நிச்சயமாக வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்போம். வக்ஃபுகளை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கொலை குறித்து அனுப்புவதை நம்முடைய போராட்டம் என்று சொல்லி இந்த கல்வி கட்டிலே வந்திருக்கின்றேன். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அப்படி சொல்லவில்லை. ஏன் கருப்பு சட்டங்களோடு வந்திருக்கின்றது என்றால், எனக்கு நினைவுக்கு முன்பு சாமியார் ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் முசஃபர் நகரில வெறுமே கருப்பு பட்டையை கையில் அணிந்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஒவ்வொருவருக்கும் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்ற அந்த சாமியார் ஆதித்யநாத் ஆட்சியை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்திருக்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் யூபி அப்படி நம்முடைய முதலமைச்சர் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களும் பல கருப்பு சட்டையிலே வந்து முஸ்லிம்கள் தமிழ்நாடு இருக்கின்றது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது, தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கின்றது என்பது எழுந்திருக்கிறார்கள். எனவே இடையில நிறைய பேருக்கு சாண்டி காட்டி இந்த மதசார்பற்ற ஜனநாயக சிறுபான்மை நலனுடைய ஆட்சியை தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உச்சபட்ச பொருளாதார வளர்ச்சியை அடைந்த மாநிலம் பாரத மாநிலம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஆட்சி தொடர வேண்டும். இடையிலே வரக்கூடியவர்கள்
செய்தியிலே அவர்கள் குறிப்பிட்டது போல சில நடிகர்கள் வருவார்கள். அவர்களை பின்வரக்கூடியவர்களை நம்பிக்கை செய்வது, விழிப்புணர்வு செய்வது நமது கடமை. அந்த கடமையை சரியாக தொடர்ச்சியாக செய்வோம் என்று சொல்லி நன்றி தெரிவிக்கிறேன்.